Welcome the bilingual e-lectures for diploma students. Subject Engineering Mechanics, Unit 2nd and Lecture 5. Second unit la நம்ம simple supported cantilever beam வரைக்கும் பார்த்தோம். Cantilever beam ல load point load வந்தா எப்படி SFD எடுக்கணும், UDL வந்தா எப்படி SFD BMD வரையணும் அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் types of load, types of support எல்லாம் பார்த்தோம். இப்போ அடுத்து simple supported beam, SFD BMD for simple supported beam. First condition வந்து simple supported beam with support A and support B with point load at the midspan. Midspan னா என்ன அர்த்தம்? இப்போ அந்த தூரத்தில் பாதி தூரத்தில் இருக்கிறதா மிட்ஸ்பேன் அர்த்தம். இப்போ இது கேண்டிலிவருக்கு சப்போர்ட் ரியாக்ஷன் வராது, ஆனால் சிம்பிள் சப்போர்ட்டட் பீமுக்கு ரியாக்ஷன் வரும். இது வந்து சிம்மெட்ரிக்கல் லோடிங். சிம்மெட்ரிக்கல் லோடிங்னா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு லோடு தான் இருக்குது, அது சென்டரில் இருக்குது. அதனால் நம்ம வந்து என்ன செய்கிறோம், பாதியாக எடுத்துக்கிறோம். RA = RB = டோட்டல் லோட் டிவைட் பை 2. அப்போ டோட்டல் லோடு வந்து W, அந்த W/2 எடுத்துக்கிறோம். அப்போ என்ன ஆகும், W/2 ஆயிரும். அடுத்து SFD, RA = RB = W/2. அடுத்து SFD, இது வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கேன், கேண்டிலிவருக்கு மட்டும்தான் ஃப்ரீ எண்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். ஆனால் சிம்பிள் சப்போர்ட்டட் பீமுக்கு எய்தர் A சப்போர்ட் ஆர் B சப்போர்ட்லேருந்து எடுக்கலாம். இப்போ A சப்போர்ட்லேருந்து என்ன சொல்லியிருக்கேன், லெஃப்ட் அப் ரைட் டவுன். இப்போ இது A வந்து என்ன ஆகுது, லெஃப்டில் இருக்குது, B வந்து ரைட்டில் இருக்குது. அப்போ லெஃப்ட் அப்புன்றனால நம்ம அப்போர்ட் ரியாக்ஷன் வந்து பாசிட்டிவ்னு எடுத்திருக்கோம் ஃப்ரம் லெஃப்ட் சைடு சப்போர்ட் A. அப்போ சியர் ஃபோர்ஸ் அட் A = +W/2. இப்போது நடுவில் ஒரு பாயிண்ட் லோடு வருது. பாயிண்ட் லோடு வரும்பொழுது அதுக்கு என்ன செய்யணும், நம்ம எய்தர் ரைட் ஆர் லெஃப்ட் இந்த மாதிரி இப்போது நம்ம லெஃப்ட்லேருந்து கால்குலேஷன் பண்ணிட்டு வரோம். அதனால் இது வந்து லெஃப்ட்டுன்னு வரும். இது இந்த லோடுக்கு இந்த பக்கம் இருக்கிறதுனால இது வந்து ரைட்டுன்னு வரும். அப்போது இந்த இது லெஃப்ட்டு, இது ரைட். அதனால தான் சியர் ஃபோர்ஸ் அட் ஜஸ்ட் லெஃப்ட் ஆஃப் சிக்கு இடது பக்கம் அப்படின்றப்போ இடது பக்கம் வரைக்கும் ஒரு லோடு வராது, இடது பக்கம் வரைக்கும் ஒரு லோடும் வராது. அதனால் அதை வந்து இடது பக்கம் வரைக்கும் ஒரு லோடு கூட வராது. அதனால் W ஏற்கனவே கண்டுபிடிச்சதை வச்சுருக்கோம். ஜஸ்ட் லெஃப்ட் ஆஃப் C வந்து W/2. அடுத்து SF அட் ஜஸ்ட் ரைட் ஆஃப் C வந்து என்னது, W/2 மைனஸ் W. இதுக்கப்புறம் என்ன ஆகுது, இது கிராஸ் பண்ணி வரும்பொழுது இந்த Wவும் சேருது, இந்த Wவும் சேர்றதுனால அதனால் மைனஸ், மேல் நோக்கி வர்றதான் ப்ளஸ்ஸு, இது கீழ் நோக்கி வருது. அப்போ கீழ் நோக்கி வர்றதுலாம் -W. அப்போ LCM எடுத்தோம்னா 2, இது W -2W போட்டோன்னா W/2 வரும். அப்போது SF at B வந்து என்னது, -W/2 வரும். இப்போ SFD வரையலாம். இப்போ நடுவில் சென்ட்ரல் லைன் போட்டு இந்த பக்கம் பாதி ப்ளஸ்ஸு, இந்த பக்கம் பாதி மைனஸ். இப்போ இது W/2, இந்த W கூட்டினா என்ன வரும், W. அப்போ இந்த பாயிண்ட் லோடுக்கு நேராக W ஓகே ஆயிடுச்சு. நம்ம செக் பண்ணணுன்னா அந்த பாயிண்ட் லோடு வர்ற இடத்துல அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் லோடிங் அல்லது ப்ளஸ்ஸு மைனஸாக இருந்தால் கூட்டணும், ஒரே சைடு ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா கழிக்கணும். இப்போ இது ப்ளஸ்ஸு W/2, இது -W/2. அப்போ ரெண்டையும் கூட்டும் பொழுது W ஆயிரும். அப்போது இது வந்து கரெக்ட். அடுத்து பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமுக்கு மேல் நோக்கி வர்றதை எப்போயுமே ப்ளஸ்ன்னு எடுக்கணும். அப்போ எந்த பக்கத்துலேருந்து எடுத்தாலும் இப்போ அப்போது பெண்டிங் மூமெண்ட் A = 0, B = 0. பெண்டிங் மூமெண்ட் அட் C W/2 ரியாக்ஷன் இன்ட்டு L/2. என்ன சொல்லியிருக்கேன், பெண்டிங் மூமெண்ட்னா லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ். இது பாயிண்ட் லோடுனால ரியாக்ஷன் மட்டும்தான் இருக்குது. இந்த சென்ட்ரு வரைக்கும் இது வரைக்கும் என்ன இருக்குது, இது வரைக்கும் RA மட்டும்தான் இருக்குது. RA இன்ட்டு L/2. RA வந்து W/2, டிஸ்டன்ஸ் வந்து L/2. அப்போது WL/4. அப்போது பெண்டிங் மூமெண்ட் ஃபார் சிம்பிள் சப்போர்ட்டட் பீம் வித் பாயிண்ட் லோடு அப்படின்னா இதுக்கு W/4 த பெண்டிங் மூமெண்ட். இது ஒரு கண்டிஷன் பார்த்தாச்சு. அடுத்து சிம்பிள் சப்போர்ட்டட் பீம் வித் UDL த்ரூ அவுட் தி ஸ்பேன். த்ரூ அவுட்டுன்னா என்ன அர்த்தம்னா ஃபுல் லென்த்துன்னு அர்த்தம். இப்போ இது வந்து சிமெட்ரிக்கல் லோடிங் தான். இந்த கடைசிலேருந்து இந்த கடைசி வரைக்கும், இந்த தொடக்கத்துலேருந்து இந்த கடைசி வரைக்கும் ஒரே லோடு தான் ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த டோட்டல் லோடு UDLக்கு என்ன சொல்லியிருக்கேன், டோட்டல் லோடு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த டோட்டல் லோடு இருந்து அந்த லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ் அப்புறம் டிவைட் பை 2.
இது W இன்ட்டு L டிஸ்டன்ஸ், W இன்ட்டு L டிவைடட் பை 2, அப்போ WL பை 2 வரும். அப்புறம் சியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அஸ் யூஸ்வல் ஆரம்பிக்க வேண்டியதான். எப்போயுமே லெஃப்ட்லேருந்து ஆரம்பிச்சோன்னா சப்போர்ட் ஏலேருந்து எடுத்தோம்னா மேல் நோக்கி வர்றது ப்ளஸ். அப்போ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏ, SF at A equal to WL by 2, SF at B is equal to minus WL by 2 minus UDL into distance, அப்போ W into L, அப்போ minus WL by 2 ஆயிரும். SF at C வந்து என்ன ஆகும், 0 ஆகுது. ஏன் 0 ஆகுது, இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது, இந்த இடத்துல 0 ஆயிடுது. அப்போது எந்த இடத்துல சியர் ஃபோர்ஸ் 0 ஆகுதோ அந்த இடத்துல என்ன ஆகும், மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வரும். அப்போது இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், இந்த டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போது WL by 2 மைனஸ் W இன்ட்டு எக்ஸ், இது வந்து UDL, இது வந்து என்னது UDL, UDL இன்ட்டு டிஸ்டன்ஸ், இதுதான் லோடு, இது வந்து எக்ஸ் வந்து என்னது டிஸ்டன்ஸ். அப்போ W இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் கண்டுபிடிக்க மைனஸ் W எக்ஸ் இன்ட்டு இது அந்த பக்கம் போயில மைனஸ் WL by 2 ஆகும். அப்புறம் நம்ம W வந்து 1/W ஆகும். அப்போ மைனஸ் L by 2, இது மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிரும். அப்போ டிஸ்டன்ஸ் வந்து என்னது L by 2. அந்த L by 2ல் தான் என்ன இருக்கும், மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் இருக்கும். அதுக்கு கண்டுபிடிக்க பெண்டிங் மொமெண்ட் அட் A is equal to 0, பெண்டிங் மொமெண்ட் அட் B is equal to 0 தான் வரும். எப்போயுமே சப்போர்ட்டில் பெண்டிங் மொமெண்ட் வந்து 0 தான் வரும். ஆனால் சியர் ஃபோர்ஸ் வந்து ரியாக்ஷன் இருக்கிறதுனால ரியாக்ஷன் எவ்வளோ அளவோ அந்த அளவு வரும். மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வந்து எங்கே வரும்னா, எந்த இடத்துல சியர் ஃபோர்ஸ் 0 ஆகுதோ அந்த இடத்துல மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வரும். அப்போ மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் அக்கர் அட் தி பாயிண்ட் விச் சியர் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போது WL by 2 இன்ட்டு L by 2 மைனஸ் WL by 2 இன்ட்டு L by 2 by 2. அப்போ அதாவது இது வந்து UDL, இது வந்து என்னது UDL, இது வந்து UDL. UDLக்கு என்ன சொல்லியிருக்கேன், UDLக்கு லோட் இன்ட்டு டிஸ்டன்ஸ், அப்புறம் இன்ட்டு டிஸ்டன்ஸ் பை 2. அப்போது இது லோடு W இன்ட்டு டிஸ்டன்ஸ் வந்து L by 2 இன்ட்டு டிஸ்டன்ஸ் பை 2. இந்த 2 ஏன் போடுறோம்னா பாதி தூரத்தில் பாதி, அப்போ கால்வாசி, அப்போ L by 4 வரும். அப்போ WL² by 4 வரும், இது WL² by 8 வரும். ரெண்டுக்கு LCM எடுத்தோம்னா 8, 2WL² by 4, இது 8, அப்போ 2 தடவை அடங்கும். இது 2WL² by மைனஸ் WL², அப்போ WL² by 8 தான் பெண்டிங் மொமெண்ட் ஃபார், இது வந்து மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட். இந்த இடத்துல வர்றது தான் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் இந்த டிஸ்டன்ஸ்க்கு நேராக. அதனால் இது ரெண்டாவது கண்டிஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து மூணாவது கண்டிஷன், சிம்பிள் சப்போர்ட்டட் பீம் 2 point லோட் அட் 1/3 ஸ்பேன். 1/3 ஸ்பேன்னா ஒரு ஸ்பேனை 3 பகுதியாக பிரிக்கும் பொழுது அதில் ரெண்டு கால் பகுதியிலையும் வர்றது ஒவ்வொரு லோடு ஆக்ட் ஆகுது. அதே 2 point லோட்ஸ் அட் 1/3 பாயிண்ட். இப்போது இதுக்கு வந்து தி சிமெட்ரிக்கல்னால இந்த பக்கம் W, இந்த பக்கம் W, இந்த பக்கம் W, இந்த பக்கம் 2W இருந்துச்சுன்னா நம்ம சிக்மா MA அப்படின்னு போட்டு கண்டுபிடிக்கணும். இது வந்து ஒரே WWன்னு இருக்கனால டோட்டல் லோட் டிவைட் பை 2 போட்டோம்னா W + W டிவைட் பை 2னா 2W, அப்போ W வரும். சியர் ஃபோர்ஸ் டயக்ராம் ஆரம்பிக்கும். எப்போயுமே லெஃப்ட்லேருந்து ஆரம்பிக்கிறோம். லெஃப்ட் அப்வேர்டு வந்து ப்ளஸ்ஸு. சியர் ஃபோர்ஸ் அட் A is equal to W. இந்த இது RA RB வந்து W, RBயும் W. அப்போ ஏஐ வந்து ரியாக்ஷன் எவ்வளவு W. அடுத்து இது பாயிண்ட் லோடுனால என்ன செய்யணும், அது ஜஸ்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இது வந்து இந்த பக்கம் இந்த லெஃப்ட்லேருந்து ஆரம்பிக்கணும், லெஃப்ட் வரும், அடுத்து ரைட்டு வரும். அதே மாதிரி இதுக்கும் லெஃப்ட்டு, இதுக்கு ரைட்டு வரும். அது மாதிரி ஒன்று லெஃப்ட் ஆஃப் சி அண்ட் ரைட் ஆஃப் சி. லெஃப்ட் ஆஃப் சி வந்து இது வரைக்கும் ரியாக்ஷன் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் இதுக்கப்புறம் என்ன வரும், இது வரைக்கும் ரியாக்ஷன் மட்டும்தான் வரும். இந்த லோடு இது தாண்டினதுக்கப்புறம் என்ன வரும், இந்த லோடும் கூட வரும். அப்போது W தான் வரும் லெஃப்ட் ஆஃப் சி. ரைட் ஆஃப் சியில் வந்து W மைனஸ் W, அப்போ 0 ஆயிரும். அடுத்து லெஃப்ட் ஆஃப் D 0, ரைட் ஆஃப் D வந்து மைனஸ் W. சியர் ஃபோர்ஸ் அட் B வந்து மைனஸ் W. இப்போது இந்த லோடுக்கு நேராக பாரு, இது W கரெக்டாக இருக்கா, இந்த லோடுக்கு நேராக பாரு W கரெக்டாக இருக்குது. அப்போ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டுன்னு அர்த்தம். அடுத்து பெண்டிங் மொமெண்ட் அட் A is equal to 0, பெண்டிங் மொமெண்ட் அட் C equal to W இன்ட்டு டிஸ்டன்ஸ் L by 3, அப்போ WL by 3. பெண்டிங் மொமெண்ட் அட் D equal to W இன்ட்டு L by 3, WL by 3. பெண்டிங் மொமெண்ட் அட் B is equal to 0. இப்போ 3 கண்டிஷன் முடிஞ்சிருச்சு.
3 கண்டிஷனுக்கு ஏற்றாப்புல நம்ம ப்ராப்ளம் போட போகிறோம். அடுத்து கேன்டிலீவர் பீம். கேன்டிலீவரில் நேற்று படித்தோம் எப்படி பெண்டிங் மொமெண்ட் ஷியர் ஃபோர்ஸ் நார்மலாக உள்ளது. இப்போ வந்து லோடு கொடுத்து எப்படி கண்டுபிடிக்கணும். கேன்டிலீவர் ஆஃப் ஏபிசிடி ஃபிக்ஸட் அட் ஏ அண்ட் ஃப்ரீ அட் இ. AB equal to BC equal to 2 meter, CD equal to DE equal to 1 meter. Point loads of 20 kilonewton, 15 kilonewton, 10 kilonewton and 5 kilonewton are acting at BCDE respectively. Draw the shear force and bending moment diagram marking the values at salient points. Salient points ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் வர்றது இதுதான் salient points மாதிரி ABCDE இதுதான் salient points. அந்த பாயிண்டில் ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் என்னென்னு காமிக்கணும். இப்போது நம்ம பெண்டிங் மூமெண்ட் ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கும் போது எப்போயுமே என்ன எதுலேருந்து ஆரம்பிக்கணும், ஃப்ரீ எண்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். எப்போயும் என்ன செய்யணும், ஃப்ரீ எண்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். எப்போயும் ஃப்ரீ எண்ட்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். இந்த ஃப்ரீ எண்ட்லேருந்து ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொல்லியிருக்கேன், லெஃப்ட் அப் ரைட் டவுன். அப்போது டவுன்லேருந்து டவுன்வர்ட் லோடு வந்து ப்ளஸ்ஸு. அப்போது இது இந்த பக்கம் வந்து இந்த ஈலேருந்து ஆரம்பிக்கும் பொழுது 5 kilonewton எல்லாமே ப்ளஸில் தான் வரும். அதனால் ஜஸ்ட் ரைட் ஆஃப் முதல்ல வரும்போது தான், இதுக்கு முன்னாடி ஒரு லோடும் கிடையாது. அதனால் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏஇ SF at A equal to 5 kilonewton is SF just right of D. என்ன சொல்லியிருக்கேன், இது வந்து இங்கே இது வந்து ரைட்டு, இது வந்து லெஃப்ட்டு. ஏன் தெரியுமா, நம்ம ரைட்லேருந்து ஆரம்பிக்கிறதுனால முதல் ரைட்டு தான் வரும், அந்த லோடுக்கு அப்புறம் லெஃப்ட்டு வரும். எப்போயுமே எல்லா பாயிண்ட் லோடுக்கும் முதல்ல வர்றது வந்து ரைட்டு. எந்த பக்கம்ந்து ஆரம்பிக்கிறியோ அது வரும். இந்த பக்கம்ந்து ஆரம்பித்தா முதல் லெஃப்ட் வரும், அடுத்து ரைட்டு வரும். இந்த பக்கம்ந்து ரைட்லேருந்து ஆரம்பிக்கும் போது ரைட் வரும், அடுத்து லெஃப்ட் வரும். அப்போது முதல்ல 5 kilonewton தாண்டினோடனே ரைட்டுக்கு வந்து அது வரைக்கும் தான், அது தான் வரும். இப்போது இது வரைக்கும் இந்த பாயிண்ட் லோடு வந்து உள்ளே வராது. முன்னாடி ரைட்டில் அந்த 5 kilonewton மட்டும்தான் நிற்கும். அப்புறம் அந்த ரைட்டை தாண்டி அந்த 10 kilonewton தாண்டி லெஃப்ட்டில் வந்தோடனே அந்த 10 மாறும், இப்போ சேரும். அப்போது 5 + 10 15 kilonewton ஆயிடும். அப்புறம் ரைட்டில் அந்த 5 + 10 15 தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த லோடை தாண்டி வரும்பொழுது லெஃப்ட்டில் வரும்பொழுது 15 + 15 30 kilonewton ஆயிரும். அடுத்து SF at ரைட் ஆஃப் பி. இதை சியை தாண்டி இங்கே பி முன்னாடி ரைட் வரைக்கும் வரும்பொழுது இந்த 5 10 15 மூணையும் கூட்டினா எவ்வளவு, 30 வரும். அந்த ரைட்டை தாண்டி இந்த லோடையும் தாண்டி லெஃப்ட்டில் வரும்பொழுது 30 + 20 50 ஆயிரும். அப்புறம் ஷியர் ஃபோர்ஸ் அட் A equal to 50 kilonewton ஆயிரும். அப்போது இது எல்லாமே என்னது, இது எல்லாமே என்ன ப்ளஸ் ஆயிரும். இது எல்லாமே ப்ளஸ். ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் ப்ளஸ் வந்து. அடுத்து பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமில் எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எப்பயுமே ஃப்ரீ எண்ட்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். எப்பயுமே ஃப்ரீ எண்ட்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். இது மறந்துடாமல் கேன்டிலீவர் பீமுக்கு ஃப்ரீ எண்டில் மட்டும்தான் ஆரம்பிக்கணும். அப்போது பெண்டிங் மொமெண்ட் அட் E is equal to 0, பெண்டிங் மொமெண்ட் அட் D is equal to -5 × 1 -5 kilonewton meter, பெண்டிங் மொமெண்ட் அட் C equal to -5 × 2 -10 × 1. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கும் போது முதல்ல ஈயில் வந்து 0 வரும். எந்தாருமே லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸு வந்து 0 வரனால 0 வரும். அடுத்து டியில் வரும்போது இந்த 5 × 1. இப்போது இது ஈயில் வரும்போது லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ் வரும்போது டிஸ்டன்ஸ் 0, அதனால் பெண்டிங் மொமெண்ட் 0 ஆயிரும். அடுத்து டியில் வரும்போது 5 × 1, அந்த டிஸ்டன்ஸ் வந்து 1, லோடு வந்து 5, அப்போ 5 kilonewton meter ஆயிரும். பெண்டிங் மொமெண்ட் அட் C வந்து -5 × 2 -10 × 1. இதில் வந்து 5 × 1 + 1 2, 10 × 1 அதான் 20 kilonewton meter. அடுத்து பெண்டிங் மொமெண்ட் அட் பியில் வந்து என்ன வரும், 5 × 1 1 1, அப்போது 1 + 1 + 2, அப்போ 4 ஆயிரும். 5 × 4, அடுத்து 10 × 3, அடுத்து 15 × 2.
5 into 4 10 into 3 15 into 2 அப்போ என்ன வரும் minus 80 kilonewton meter வரும். அடுத்து bending moment at A வந்து என்ன வரும் 5 into 6 minus 10 into 5 minus 15 into 4 minus 20 into 2 என்ன வரும் 180 kilonewton meter. இப்போது இந்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் முடிஞ்சது. இது எப்போயுமே ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃப்ரீ எண்ட்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். எதுக்கு கேண்டிலிவர் பீமுக்கு. அடுத்து செகண்ட் ப்ராப்ளமும் கேண்டிலிவர் பீம் தான். இதில் யூடிஎலும் சேர்த்து வருது. இந்த கேண்டிலிவர் பீம் ஆஃப் ஏபிசிடி ஆஃப் த ஸ்பேன் 3 meter கேரிஸ் ஆன் யூடிஎல் ஆஃப் 10 kilonewton per meter for 2 meter length from the fixed end A and 3 point loads of 5 kilonewton each at B, C, D spaced at 1 meter intervals. Draw the shear force and bending moment diagram marking the values at salient points. அதாவது fixed at A, free at D. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கு 3 மீட்டர் தான் அந்த ஃபுல் லென்த்து. அப்போது 1 மீட்டராக பிரிக்கிறோம். அப்புறம் என்ன சொல்லியிருக்கு யூடிஎல் 10 kilonewton ஃபார் 2 meter length ஃப்ரம் தி ஃபிக்ஸட் எண்ட். அப்போது யூடிஎல் வந்து என்ன செய்கிறோம் ஃபிக்ஸட் எண்ட்லேருந்து 2 மீட்டர் தூரத்துக்கு இருக்குது. அதைத்தான் சொல்லியிருக்கு. யூடிஎல் ஆஃப் 10 kilonewton per meter ஃபார் 2 meter length ஃப்ரம் ஃபிக்ஸட் எண்ட். அப்புறம் 3 point loads ஆஃப் 5 kilonewton ஈச். ஒவ்வொரு லோடும் 5 kilonewton. அது எங்கே இருக்குது பிசிடியில் இருக்குது 1 meter இன்டர்வல். அப்போது பிசிடியில் இருக்குது. BCD spaced at 1 meter intervals. Draw the shear force and bending moment diagram. இப்போது shear force வரைகிறதுக்கு எப்பயுமே என்ன சொல்லியிருக்கேன் ஸ்டார்டிங் ஃப்ரம் தி ஃப்ரீ எண்ட். ஃப்ரீ எண்ட்லேருந்து ஆரம்பிக்கும் போது இது வந்து என்னது ரைட் சைடு. இது வந்து என்னது ரைட் சைடுன்றப்போ கீழ் நோக்கி வர்றதா ப்ளஸ்ஸு. அப்போது இங்கே வந்து 5 kilonewton என்ன இருக்குது கீழ் நோக்கி இருக்குது. அது 5 kilonewton ப்ளஸில் வரும். அடுத்து என்ன சொல்லியிருக்கேன் பாயிண்ட் லோடு வந்துச்சுன்னா அந்த லோடுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கும். இது ரைட்லேருந்து ஆரம்பிக்கிறோம். அதனால் முதல் ரைட்டு அடுத்து லெஃப்ட் வரும். அதே மாதிரி இந்த பாயிண்ட் லோடுக்கும் ரைட்டு இந்த பக்கம் வரையில் லெஃப்ட் ஆயிரும். யூடிஎலுக்கு வரக்கூடாது, பாயிண்ட் லோடுக்கு மட்டும்தான் வரும். அப்போது இந்த சியர் ஃபோர்ஸ் அட் ரைட் ஆஃப் சியில் வந்து என்ன வரும் இந்த 5 kilonewton மட்டும்தான் இருக்குது. அடுத்து லெஃப்ட் ஆஃப் சியில் இந்த 5 தாண்டி இந்த 5 சேருது. அப்போ 5 + 5 10 kilonewton ஆயிடுது. அடுத்து எஸ்எஃப் ரைட் ஆஃப் பி அப்படின்னா இந்த 5 அதுக்கப்புறம் இந்த யூடிஎல் வந்து எவ்வளவு 10 kilonewton. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு 1 meter. அப்போது 10 × 1 5 + 5 + 10 × 1 அப்போ 5 5 10 10 10 20 kilonewton. அடுத்து சியர் ஃபோர்ஸ் அட் லெஃப்ட் ஆஃப் பியில் வந்து என்ன 5 + 5 + 10 × 1 + 5. இந்த லோடை தாண்டி வரும்போது லெஃப்ட் ஆயிடுது. அப்போ 5 அப்போ 10 20 25 ஆயிடுது. அப்புறம் சியர் ஃபோர்ஸ் அட் ஏ வந்து என்ன வரும் ஃபுல்லாக 5 + 5 + 5 + 10 × 2 அப்போ என்ன வரும் 5 + 5 15 இது ஒரு 20 35 ஆயிடுது. இப்போது பட வரையில் இது ப்ளஸ் வந்து சியர் ஃபோர்ஸ் வந்து எப்பயும் ப்ளஸில் தான் வரும். இது பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். அடுத்து பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் இதை வந்து கால்குலேட் பண்ணல. இப்போ இது பாருங்கள், இது 10 இருக்குது, இந்த இடத்துல 5 இருக்குது. இது ரெண்டுக்கு இடையே வித்தியாசம் எவ்வளவு 5. அப்போ இந்த லோடு வந்து கரெக்டாக 5 வந்துருச்சா. இது பார் 20 இது 25. அப்போ 2 கரெக்டாக வந்துச்சு. இப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார். இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன வரும் 10க்கும் 20க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தா 10. இந்த யூடிஎல் இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது 10 kilonewton. டிஸ்டன்ஸ் எவ்வளவு 1. அப்போ 10 × 1 வந்து 10 ஆயிடுது. அப்போ 20லேருந்து 10 கழிச்சா 10. இந்த லோடு இருக்கிற யூடிஎல்னால் ஸ்லோப்பிங்காக வருது. அதனால் இந்த யூடிஎல் வந்து இந்த இடத்துல 10 ஆயிடுது. அடுத்து இந்த இடத்துல பாரு, இதில் 35 - 25 10. இந்த டிஸ்டன்ஸ் 1 meter, யூடிஎலும் 10. அப்போ 10 × 1 10. அப்போ 35லேருந்து 25 கழிச்சா 10. இந்த இடத்துலையும் நமக்கு கண்டுபிடிச்சது கரெக்டுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நம்ம எஸ்எஃப்டி பிஎன்டி வரையில் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு
போட்டது கரெக்டுன்னு அர்த்தம். அடுத்து பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமுக்கு பெண்டிங் மூமெண்ட் அட் டி ஈக்குவல் டு 0. எப்போயுமே ஸ்டார்டிங் பாயிண்டில் பெண்டிங் மூமெண்ட் வந்து 0 தான் வரும். அடுத்து சியில் வந்து -5 இன்ட்டு இந்த 5 இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு 1 மீட்டர். அப்போது 5 இன்ட்டு 1 -5 கிலோமீட்டர் மீட்டர். எப்பயும் மேல் நோக்கி வரதான் ப்ளஸ்ஸு, இது வந்து கீழ் நோக்கி வரும். இது வந்து கீழ் நோக்கி 5 கிலோமீட்டர், இந்த டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர். அப்போது 5 இன்ட்டு 1 -5 கிலோமீட்டர். அடுத்து ரெண்டாவது பியில் வந்து -5 இன்ட்டு 2, இந்த 5 இன்ட்டு 1 + 1 2 மீட்டர் ஆயிரும். அப்புறம் இந்த 5 இன்ட்டு 1, அப்புறம் இந்த யூடிஎல் இன்ட்டு டிஸ்டன்ஸ் பை 2 என்ன இருக்குது 5 இன்ட்டு 2 5 இன்ட்டு 1 -10 இன்ட்டு 1 டிஸ்டன்ஸு. இது வந்து லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ், லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் பை 2. அப்போ 1/2. அப்போ என்ன ஆயிரும் 10 -5 -5 அப்போ -20 கிலோமீட்டர். அடுத்து பெண்டிங் மொமெண்ட் அட் ஏ வந்து எவ்வளோ கிலோமீட்டர் 5 இன்ட்டு 3 5 இன்ட்டு 2 5 இன்ட்டு 1 -10 இன்ட்டு 2 இன்ட்டு 2/2 5 இன்ட்டு 3 5 இன்ட்டு 2 5 இன்ட்டு 1 10 இன்ட்டு 2. இது வந்து லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ், இது வந்து என்னது டிஸ்டன்ஸ் பை 2, இது லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ். அப்போது டிஸ்டன்ஸ் பை 2 வந்தால் இது. அப்போ எல்லாம் கால்குலேட் பண்ணால் -50 கிலோமீட்டர் மீட்டர். இதை வந்து படம் வந்து வரையில் இந்த இடத்துல யூடிஎல் வருது இல்லையா, இந்த இடத்துல யூடிஎல் வர்றதுனால என்னது இங்கே ஸ்லோப்பிங்காக வருதா, இந்த ரெண்டு இடத்துலையும் ஸ்லோப்பிங்காக வருது. அதே மாதிரி இந்த பெண்டிங் மொமெண்ட் வரையில் என்ன வரணும் கவுடு லைனாக வரையணும். இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக வரையணும். இது வந்து ஒரு பாயிண்ட் லோடு மட்டும்தான் இருக்குது, அதனால் இது வந்து என்ன வரும் ஸ்ட்ரெயிட் லைன். இது வந்து கவுடு லைன். கவுடு லைன் வரும். இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரையில் பாயிண்ட் லோடு வர்ற இடத்துல ஸ்ட்ரெயிட் லைனாக வரும், யூடிஎல் வர இடத்துல கவுடு லைனாக வரும். இது வந்து மறந்துடக்கூடாது. இப்போ அடுத்து சிம்பிள் சப்போர்ட்டட் பீம் போவோம். ஏ சிம்பிள் சப்போர்ட்டட் பீம் ஆஃப் AB of span 6 meter carries on UDL of 10 kN per meter over the left of its span and a point load of 20 kN at 4.5 meter from the left support. A. Construct the SF and BM bending moment diagram, state the position of and magnitude of the maximum bending moment. என்ன சொல்லியிருக்கு, a simple supported beam carries a UDL of 10 kN per over the left of the span. என்னது left of the span. இது A வந்து left, B வந்து right. அப்போ left of the half of the span என்ன சொல்லியிருக்கு over the left of it and a point load of 20 kN at 4.5 meter from the left support. அது இதிலேருந்து 4.5 மீட்டர், இது வந்து என்னாகும் 4.5 மீட்டர் இது வரைக்கும். அப்போது இப்போ வந்து இது வந்து சிமெட்ரிக்கல் கிடையாது. ஏன் சிமெட்ரிக்கல் கிடையாதுன்னா இந்த பக்கம் பாயிண்ட் லோடு, இந்த பக்கம் யூடிஎல். அப்போ இது வந்து ஒன்றும் சிமெட்ரிக்கல் கிடையாது. அதனால் என்ன பண்ணுறோம், ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கேன் ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் ஆஃப் ஈக்குவேஷன் அப்படின்னா சிக்மா V = 0, சிக்மா H = 0, சிக்மா M = 0. அப்போ இதில் வந்து சிக்மா M = 0ன்னு எடுத்துக்கணும். இப்போ இந்த யூடிஎல் ஏக்கு பக்கத்தில் தான் இருக்குது, அதனால் சிக்மா MAன்னு எடுத்தேன்னா தான் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். அதாவது இந்த ப்ளஸ் டிஸ்டன்ஸை ப்ளஸ் பண்ணி அதுக்கப்புறம் இதுலேருந்து பாதியை கண்டுபிடிச்சி போடணும், அது வந்து கஷ்டம். அதனால் ஏலேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ சிக்மா MA = 0 தான் எடுக்கணும். ஏன் எடுக்கிறோன்னா யூடிஎல் அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அப்போது RB இன்ட்டு இது வந்து RB வந்து இப்படி தான் வரும், அதனால் அதை வந்து இப்படி போட்டுக்கிறோம். RB இன்ட்டு 6 -20 இன்ட்டு கீழ் நோக்கி வருது -4.5 10 இன்ட்டு 3 இன்ட்டு இது வந்து என்னது லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ், இது டிஸ்டன்ஸ் பை 2 லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் பை 2. அப்போது இது வந்து RB கண்டுபிடிச்சா 22.5 வரும். அப்புறம் டோட்டல் லோடுன்றப்போ யூடிஎல் வந்து எப்போ சொல்லியிருக்கேன் லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ், லோடு வந்து 10 kN,
டிஸ்டன்ஸ் வந்து 3 மீட்டர். அப்போ 10 × 3 + 20. அப்போ 20 மைனஸ் ஆர்பி வந்து என்னது 22.5. அப்போ கழிச்சோன்னா 27.5 ஆறு. இது ரியாக்ஷன் எழுதிடும். அடுத்து சியர் ஃபோர்ஸ் டயக்ராம். சியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்பயுமே எய்தர் ஏ பக்கத்துலேயும் ஆரம்பிக்கணும், இல்லைனா பியிலேருந்து ஆரம்பிக்கணும். இது வந்து லெஃப்ட் சைடுன்றனால இது வந்து என்ன லெஃப்ட் சைடு அப்வேர்டு வந்து ப்ளஸ்ஸாக வரும். அது எப்போ ஏலேருந்து ஆரம்பித்தோன்னா இது ஆர்ஏ தான் இருக்குது. அப்போது 27.5 கிலோமீட்டர். அடுத்து சியில் வரும்பொழுது யூடிஎல் மட்டும்தான் இருக்குது, பாயிண்ட் லோடு கிடையாது. அதனால் லெஃப்ட் ஆப் ரைட் ஆப்லாம் வராது. அதனால் 27.5 மைனஸ் யூடிஎல், இது வந்து என்னது யூடிஎல், யூடிஎல்னால் இன்ட்டு அந்த டிஸ்டன்ஸ் 10 வந்து யூடிஎல், 3 வந்து டிஸ்டன்ஸ். அதை கழிச்சோன்னா மைனஸ் 2.5 கிலோமீட்டர் வரும். சியர் ஃபோர்ஸ் அட் லெஃப்ட் ஆஃப் டி, இது வந்து அடுத்து என்னது இங்கே பாயிண்ட் லோடு வருது. பாயிண்ட் லோடு வரும்போது என்ன செய்கிறோம், நம்ம இந்த பக்கம்தான் ஆரம்பிக்கணும். லெஃப்ட்லேருந்து ஆரம்பிச்சதுனால முதல் லெஃப்ட் வரும், அடுத்து ரைட் வரும். அப்போது லெஃப்ட் ஆஃப் டி வந்து மைனஸ் 2.5 கிலோமீட்டர். ரைட் ஆஃப் டி வந்து என்ன ஆயிரும், இந்த 20 இது வரைக்கும் அந்த 20 சேராது. இதை தாண்டின உடனே ரைட்டில் வரும்பொழுது 20 சேரும். அதை மைனஸ் 2.5 மைனஸ் 20 மைனஸ் 22.5 கிலோமீட்டர். எஸ்எஃப் அட் பி வந்து மைனஸ் 22.5 கிலோமீட்டர். இதில் என்ன ஆகுது, இந்த இடத்துல என்ன ஆகுது, சியர் ஃபோர்ஸ் வந்து 0 ஆகுது. அப்போது அந்த இடத்துல டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு சியர் ஃபோர்ஸ் அட் இ ஈக்குவல் டு 0. அப்போ 27.5 வந்து என்னது ஆர்ஏ, இது வந்து என்னது ஆர்ஏ. ஆர்ஏ மைனஸ் 10 இன்ட்டு யூடிஎல். யூடிஎல் வந்து டிஸ்டன்ஸ் தெரியாது, அதாவது யூடிஎல் இன்ட்டு டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். என்ன வச்சுக்கிறோம், எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 27.5 by 10. அப்போ 2.75 மீட்டர் ஃப்ரம் ஏ. இப்போ வந்து பெண்டிங் மொமெண்ட் கால்குலேஷன் போட போகிறோம். பெண்டிங் மொமெண்ட் அட் ஏ இஸ் ஈக்குவல் டு 0. பெண்டிங் மொமெண்ட் அட் சி ஈக்குவல் டு, சியில் வந்து என்ன வரும், இந்த ஆர்ஏ இன்ட்டு டிஸ்டன்ஸ் 3 மீட்டர், அப்புறம் யூடிஎல் இன்ட்டு டிஸ்டன்ஸ் பை 2 என்ன இருக்கும், யூடிஎல் இது டிஸ்டன்ஸ், யூடிஎல் இன்ட்டு டிஸ்டன்ஸ், இது வந்து டிஸ்டன்ஸ் பை 2. அப்போது 10 × 3 இன்ட்டு 3/2. அப்போது 37.5 கிலோமீட்டர் மீட்டர். அடுத்து பெண்டிங் மொமெண்ட் அட் டி வந்து என்ன வரும், 27.5 இன்ட்டு 4.5 மைனஸ் 10 இன்ட்டு 3 இன்ட்டு 3/2. 3/2. ஏன் 3/2 எடுக்கிறோம், அந்த யூடிஎல் வந்து 3 மீட்டருக்கு தான் இருக்குது, அந்த டிஸ்டன்ஸில் பாதி. அதுக்கப்புறம் இது வந்து எந்த கண்டுபிடிக்கிறோம், டியில். அப்போ டி வரைக்கும் என்ன இருக்குது, இங்கே வரைக்கும் இருக்குது. அப்போது இந்த டிஸ்டன்ஸில் பாதி தான் யூடிஎல் ஆக்ட் ஆகும். அப்புறம் இந்த டிஸ்டன்ஸையும் சேர்க்கணும். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், 3/2 ப்ளஸ் 1/5 1.5ன்னு எழுதுகிறோம். ஏன் 1.5 எழுதுகிறோம்னா, அந்த டிஸ்டன்ஸில் யூடிஎல் கிடையாது, அதனால் அதை அப்படியே சேர்க்குறோம். இந்த 3 டிஸ்டன்ஸில் மட்டும்தான் என்னது யூடிஎல் இருக்குது, அதனால் டிஸ்டன்ஸ் பை 2 ப்ளஸ் 1.5. அப்போ என்ன வரும், 33.75 கிலோமீட்டர் மீட்டர். பெண்டிங் மொமெண்ட் அட் பி, சிம்பிள் சப்போர்ட்டட் பீமில் ஏ சப்போர்ட்லேயும் பி சப்போர்ட்லேயும் எப்பயுமே பெண்டிங் மொமெண்ட் 0 தான் வரும், அதனால் 0ன்னே போட்டுடலாம். அடுத்து பெண்டிங் மொமெண்ட் அட் இ வந்து என்னது மேக்ஸிமம். எங்கே ஷியர் ஃபோர்ஸ் குறைவாக இருக்கும், 0வாக இருக்கோ, அங்கே 0வாக இருக்கிறதா அந்த பாயிண்டில் தான் என்ன இருக்கும், மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் இருக்கும். மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் இருக்கும். அந்த டிஸ்டன்ஸ் தான் ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 2.75 மீட்டர். அதை வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். எக்ஸுக்கு பதிலாக 27.5 இன்ட்டு 2.75 மைனஸ் 10 இன்ட்டு இது வந்து யூடிஎல், இது வந்து டிஸ்டன்ஸ், இது வந்து டிஸ்டன்ஸ் பை 2, டிஸ்டன்ஸ் பை 2. அப்போ என்ன ஆயிரும், 37.8125 கிலோமீட்டர் மீட்டர். இப்போ வந்து இதெல்லாம் அங்கே படமாக வரைய வேண்டியது. இதுக்கப்புறம் வரையும் பொழுது இது வந்து ஆர்ஏ, முதல்ல ஆர்ஏ வருது 27.5, அடுத்து 2.5 வரும்பொழுது மைனஸில் வருது, அதை இங்கே மைனஸில் மார்க் பண்ணிவிட்டு இது வந்து என்னது 2.75 22.5 அதாவது மார்க் பண்ணிட்டு வரைஞ்சிடும். இது வந்து எல்லாம் ப்ளஸில் வரும், பெண்டிங் மொமெண்ட் எல்லாம் அது வந்து அப்புறம் மார்க் பண்ணிட வேண்டியதான்.
இது வந்து சேலியன் பாயிண்ட்ஸில் இது மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் அந்த 2.75 மீட்டரில் 37.8125 கிலோமீட்டர் மீட்டர் தான் அதிகமாக இருக்குது. 0.3 தான் அதிகம். இது 37.5, இது 33.5. இந்த பாயிண்டெல்லாம் குறித்து பெண்டிங் மொமெண்ட் குறைஞ்சிட வேண்டியது. இப்போது சிம்பிள் சப்போர்ட்டட் பீம் கேண்டிலிவர் பீமில் எப்படி ப்ராப்ளம் வந்தால் எப்படி போடுறதுன்னு இப்போ கணக்கு பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு 3 ப்ராப்ளம் போட்டோன்னா தரவாயிரும். ஓகே, see you. Thank you.